தந்தை மைந்தன் தூயாவியாரின் பேராலே ஆமென். தூயாவியாரே, எம் துணையாளரே, எம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நெருங்கி பின்பற்றும் வகையில் அவரை ஆழமாக அறிந்து கொள்ளவும், அவரிடம் பேரன்பு கொள்ளவும், அவரை நெருங்கி பின்பற்றவும் பேராவலோடு இருக்கிறோம். ஆகவே அவரை அறிந்து கொள்வதிலும் அன்பு கொள்வதிலும் ஆர்வம் மிக்கவர்களாக நாங்கள் இருப்பதற்கு உம்முடைய அருள் மழையை எங்கள் மீது பொழிந்தள்ள வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வளன், நீ ஒரு சாதாரண கிறிஸ்தவனாக, நல்ல கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்ற ஒரு முடிவிற்கு வந்திருந்தால் உனக்கு தியானம் முடிந்து விட்டது என்று நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீ ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும், அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை அவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும், அவருக்கு வாழ்நாள் முழுவதும் தொண்டேற்ற வேண்டும் என்றெல்லாம் நீ ஆசைப்படுவதை தெரிவித்ததனால் அந்த ஆண்டவர் இயேசுவை மிக ஆழமாக அறியவும், அவரை பற்றிய உள்ளார்ந்த அறிவை பெறவும், அவரிடம் பேரன்பு கொண்டு அவரை நெருங்கி பின்பற்றவும் நம் ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்க்கை முழுவதையும் தியானிக்கப் போகிறாய். இதை தியானிக்கும் பொழுது மனதில் இருக்க வேண்டிய ஒரு ஆர்வம் என்ன என்று சொன்னால், தாராள மனசோடு எந்த நிபந்தனையும் இல்லாமல் கடவுள் என்னை எவ்வளவோ அன்பு செய்கிறார், நானும் அன்பு செய்து தீர வேண்டும் என்ற ஒரு விதமான வெறியுடன் இந்த தியானங்களை செய்வதுதான் நியாயமானது. ஆகவே நாம் இப்பொழுது இந்த தியானத்திற்கு நமக்கு இருக்க வேண்டிய மனப்பான்மை என்ன, அதை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். இந்த மனப்பான்மையை பெற்றுக்கொள்வதற்கு முன்னால் துணையாக நீ என்ன செய்கிறாய் என்று சொன்னால், விவிலியத்திலே சில பகுதிகளை நீ வாசித்து பார்க்க வேண்டும். பல பகுதிகளை நான் தரப்போகிறேன். பழைய ஏற்பாட்டிலே அரசர் நூல், முதல் நூல், அதுல 19ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரை உள்ள திருமொழி. இரண்டாவது அரசர் நூல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள பகுதி. நீதி தலைவர் 11ஆம் அதிகாரம் 34 முதல் 40 வரை உள்ள பகுதி. இவற்றையெல்லாம் நீ வாசித்து பார்க்க வேண்டும். இவையெல்லாம் எப்படி கடவுளுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணிக்க சிலர் முன் வந்திருக்கிறார்கள் என்பதை உனக்கு உணர்த்தும். புதிய ஏற்பாட்டிலே யோவான் நற்செய்தியிலே 3ஆம் அதிகாரம் 1 முதல் 21 வரை உள்ள பகுதி. யோவான் நற்செய்தியிலே 4ஆம் அதிகாரம் 1 முதல் 42 வரை உள்ள பகுதி. பிறகு யோவான் நற்செய்தியிலே 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். இவற்றையெல்லாம் வாசித்து பார். லூக்கா நற்செய்தியில நீ கட்டாயமாக வாசிக்க வேண்டும். 18ஆம் அதிகாரம் 18 முதல் 30 வரை உள்ள பகுதி. 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை சக்கையை பற்றிய இந்த அற்புதமான ஒன்று. 21ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை அந்த ஏழை கைம்பெண்ணை பற்றிய பகுதி. 21ஆம் அதிகாரம்
12 முதல் 19 வரை உள்ள பகுதி, இவற்றை எல்லாம் கட்டாயமாக வாசித்திருப்பார். மனதிலே ஒரு எழுச்சியை தரக்கூடிய வாய்ப்பு உண்டு. பிறகு மத்தேயு நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை, 16ஆம் அதிகாரம் 24வது வசனம் இயேசுவை எப்படி பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய செய்தி எல்லாம் உனக்கு அது சொல்லும். பிறகு பவுலுடைய திருமடல்கள், ரோமையர் கடித திருமடல் 6ஆம் அதிகாரத்தில் 3, 4, 5 ஆகிய திருமொழியை வாசித்துப்பார். 12ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் அதை நீ வாசித்துப்பார். எபேசியர் கடித திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை, பிறகு 23, 24 ஆகியவற்றையும் நீ வாசித்துப்பார். பிலிப்பியர் கடித திருமுகத்திலே 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் வாசித்துப்பார். கொலோசையர் கடித திருமுகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் 24வது திருமொழியை வாசித்துப்பார். கலாத்தியர் கடித திருமுகம் 2ஆம் அதிகாரத்தில் 19, 20, 21 ஆகிய திருமொழிகளை வாசித்துப்பார். இவையெல்லாம் உனக்கு அமைய வேண்டிய மனப்பான்மையை வெளிப்படுத்தும். இந்த தியானத்திற்கு காட்சியாக நம் ஆண்டவர் இயேசு நம்முடைய முதல் தொண்டர்களை என்னை பின்பற்றி வாருங்கள் என்று அழைத்த அந்த காட்சி, கடல் கரையிலே சென்று அவர்கள் தொழில் செய்கிற இடத்திற்கு சென்று 4 பேரை அவர் அழைக்கிறார். அவர்கள் வேலையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான் ஆகியோரை அழைக்கிறார். அந்த காட்சியை நீ மனக்கண்மன் வைத்துக்கொள். இந்த தியானத்திலும் இது போன்ற பிறகு வருகிற எல்லா தியானங்களிலுமே தாராள மனத்தோடு, ஊக்கத்தோடு, சொல்லப்போனா ஒரு வெறியோடு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்ற வரத்தை நீ கேள். இது முக்கியமானது. சும்மா ஏதோ ஓரளவு பின்பற்றுவது இல்லை. உறுதியான மனசோடு, நெருக்கமாக, ஊக்கத்தோடு ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுவது, அவரை பிரதிபலிப்பது என்றெல்லாம் வாழ்வதற்கு நீ வரம் கேள். ஆண்டவர் இயேசுடைய அழைத்தலுக்கு செவி மடுப்பது எப்படி என்பதை தியானிப்பதற்கு முன்பு, நல்லவை உலகிலே நல்லவை நிகழும் போது அதை நிகழ்த்துகிறவர்கள் தங்களுக்கு உதவியாளர்கள் வேண்டும் என்று தேடும் போது ஏராளமானவர்கள், எல்லா நிலையிலும் உள்ளவர்கள் அதற்கு நான் வருகிறேன், நீ வருகிறேன் என்று சொல்லி ஊக்கத்தோடு முன் வருகிற ஒரு சில நிகழ்ச்சிகளை நீ தியானித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்தது. அதிலிருந்து விடுதலைக்காக நீண்ட போராட்டம் நடந்தது. அந்த போராட்டத்தின் இறுதி கட்டத்திலே காந்தியின் தலைமையில் சத்தியாகிரக போராட்டம் என்று ஒன்று நடந்தது. அந்த போராட்டத்திலே முத்திரை பதித்து தியாகம் செய்தவர்கள் எண்ணற்றவர்கள், ஆண்கள், பெண்கள், பல்வேறு தொழிலிலே ஈடுபட்டிருந்தவர்கள், இப்படியெல்லாம் பலரை பார்க்கிறோம். ஒரு சிலரை நாம் இப்பொழுது நினைத்து பார்க்கிறோம். அவர்கள் எப்படி இந்த நாட்டின் சுதந்திரத்திற்காக இப்படி முன்வந்தார்களோ அதே போன்று நானும் கிறிஸ்துவின் அழைத்தலுக்கு முழு மனசோடு, ஊக்கத்தோடு, ஆர்வத்தோடு, துடிப்போடு முன்வர வேண்டும் என்ற ஒரு உறுதியை பெறுவதற்காக இதை நாம் தியானிக்கிறோம். ஈவேரா பெரியார் சமூக சேவையிலே தலை சிறந்த ஒரு தலைவராக இன்றும் திகழ்கிறவர். அவரை பின்பற்ற வேண்டும் என்று பிற மாநிலங்களிலும் கூட, இந்தியாவிலே பிற மாநிலங்களும் கூட இப்பொழுது முன் வருவதற்கு மக்கள் நினைக்கிறார்கள். அவர் முதலிலே காங்கிரஸ் கட்சியிலே இருந்தார். நல்ல ஒரு
செயலூக்கம் உள்ளவராக இருந்தார். அங்கு ஒரு மாநாடு நடந்த போது அதில் ஒரு முடிவு எடுத்தார்கள். என்ன முடிவெடுத்தார்கள் என்றால், ஆங்கிலேயர்கள் கல்லிறக்கினால் அதற்கு வரி போட்டார்கள். இந்த ஆங்கில ஆட்சியை விரட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்லுக்கு போடுகிற வரியை செலுத்தக்கூடாது என்ற ஒரு முடிவு. கல் இறக்கி விட்டால் வரி செலுத்தி ஆக வேண்டும். ஆக கல் இறக்கக்கூடாது. அதற்காக வேண்டி பனை மரங்கள், தென்னை மரங்கள் வைத்திருக்கிறவர்கள் அவை பாலை இறங்குவது, பூ பூக்கும் போது இந்த பாலையை வெட்டிவிட வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்தார்கள். காங்கிரஸ் அதை முன்வைத்தது, பலர் அதற்கு முன் வந்தார்கள். அப்பொழுது ஈவேராய் என்ன செய்தார் என்றால், அவருக்கு ஒரு தென்னந்தோப்பு இருந்தது. சுமார் 1000 மரங்கள் அதில் இருந்திருக்கும் என்று சொல்லுகிறார்கள். வந்து ஏறிட்டு பார்க்கிறார், பாலையை சீவி விடுவதா? சி, தோப்பியை அழுத்து விடுவேன் என்று அத்தனை மரத்தையும் வேரோடு பிடுங்கு என்றார். எவ்வளவு வேகம் அவருக்கு இருந்திருக்க வேண்டும் என்று பார். நாட்டினுடைய சுதந்திரம் பெறுவதற்கு எத்தனை வேகத்தோடு அவர் செயலாற்றி இருக்கிறார் என்று பார். பிறகு இன்னொரு எடுத்துக்காட்டு, சிதம்பரனார், வ.உ.சி என்று அன்போடு அழைக்கிறோமே, அவர் வக்கீல் தொழில் செய்தார். நல்ல வருமானம் வந்தது. அவரும் இந்த போராட்டத்தில் இறங்கி ஆங்கிலேயருக்கு எதிரான சுதந்திர விடுதலை போராட்டத்தில் இறங்கி தன்னுடைய தொழிலை விட்டுவிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக போட்டியாக கப்பல் ஓட்டுவேன் என்று சொல்லி கப்பல் ஓட்டுவதற்கு முன் வந்தார். கப்பல் ஓட்டிய தமிழர் என்ற ஒரு பெயர் பெற்றவர். அவரை ஆங்கில அரசு கைது செய்து சிறையில் அடைத்து செக்கி இழுக்க வைத்தது. அவர் விடவில்லை, உறுதியாக இருந்தார். அந்த மாதிரி கப்பல் ஓட்டி சிறையில் இருந்து செக்கிழுத்த அந்த மாதிரி எவ்வளவு பெரிய தியாகம் எல்லாம் செய்திருக்கிறார். இப்படி பல பேர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஒரு உதாரணத்திற்காக இந்த 2 பேரை நான் உனக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது இப்படி இருந்ததுனால், முன்பு நம்முடைய நாட்டை சேர, சோழ, பாண்டியர்கள் ஆட்சி செய்தார்கள், பல்லவர்கள் ஆட்சி செய்தார்கள் என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் படிக்கிறோம் அல்லவா? ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் என்றெல்லாம் இப்பொழுது அடிக்கடி பேசப்படுகின்றவர்கள். தஞ்சை பெருங்கோயிலை கட்டிய ராஜராஜ சோழன், அவருடைய ஆட்சியிலே 5 வகையான படைகள் இருந்தன என்று சொல்லுவார்கள். காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, கப்பல் படை என்ற 5 வகையான படைகள் இருந்தன என்று சொல்லுவார்கள். இந்த கப்பல் படையை விட்டுவிட்டு மீதி உள்ள படைகளிலே தலை சிறந்த வீரர்களை எல்லாம் அழைத்து அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். என்ன என்றால், அரசரை பாதுகாக்க வேண்டும், மெய்காப்பாளராக இருக்க வேண்டும். அரசருக்கு மெய்காப்பாளராக இருக்க வேண்டும். அந்த பணியை செய்யும் போது அரசருக்கு ஒரு எதிர்ப்பு வருகிறது, ஒரு தீங்கு வருகிறது என்றால், அரசரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே கொடுத்து கூட காப்பாற்றுவதற்கு முன் வர வேண்டும். ஒருவேளை நீ தவறிவிட்டால், அரசனை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதென்றால், உன்னுடைய தலையை நீ கொய்து கொள்ள வேண்டும். பயங்கரமான தற்கொலை படை. அவர்கள் முன் வந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு சிறப்பான சம்பளம் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் பல சலுகைகள் இருக்கும். ஆனால் உயிரை கொடுத்தேனும் அரசனை காப்பாற்றுவேன் என்று முன் வருகிறவர்களை துர்க்கை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சபதம் செய்ய சொல்வார்கள், சத்தியம் பண்ண சொல்வார்கள். என் உயிரை கொடுத்தேனும் அரசனை காப்பாற்றுவேன், தவறிவிட்டால் என் தலையை நானே கொய்து கொள்வேன் என்று சொல்லி அவர்கள் சத்தியம் செய்வார்கள். அந்த கூட்டத்திற்கு பெயர் வேளக்காரர் படை. அப்படி ஒன்று தற்கொலை படை சோழர்கள் படையிலே இருந்தது. அதே மாதிரி பாண்டியர்களிடமும்
அதே கோணத்தில், அதே கருத்தில் ஒரு படை இருந்தது. அந்த படை ஆபத்து உதவிகள் என்று பெயர். இவர்கள் தற்கொலை படையை சார்ந்தவர்கள். அதே போல 2ஆம் உலக போரிலே வெற்றி பெறுவதற்காக விமானத்தை ஓட்டிட்டு போய் அப்படி விமானத்தோட சரிந்து எதிரிகளை தாக்குவது, விமானம் எரிந்துவிடும், விமான ஓட்டியும் எரிந்து விடுவார். அப்படியெல்லாம் தற்கொலை படையினர் என்று இருந்தார்கள். இலங்கை போராட்டத்திலே, ஈழப் போரிலே அப்படியெல்லாம் தற்கொலை படையினர் இருந்தார்கள் என்பதெல்லாம் உனக்கு தெரியும். இதைவிட முந்தைய காலத்தில், சங்க காலம் என்று சொல்லுகிறோமே, அப்பொழுது 2 சிற்றரசர்களுக்கிடையே போர் நிகழ்கிறது. அந்த போரிலே ஆண்கள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள். ஒரு குடும்பத்தில் 3 பெரிய ஆண்கள் இருந்தார்கள். அவர்கள் படையிலே சேர்ந்து தன்னுடைய அரசனுக்காக வேண்டி போராடுகிறார்கள். அந்த போராட்டத்திலே முதல் நாள் போரிலே ஒரு பெண்ணுடைய தந்தை இறந்து விட்டார். 2வது நாள் போரிலே அந்த பெண்ணுடைய அண்ணன் இறந்து விட்டார். 3வது நாள் போரிலே கணவன் இறந்து விட்டார். நம்முடைய அரசன் வெற்றி பெற வேண்டும். படை சிதைந்து கொண்டிருக்கிறது. என்ன செய்யலாம்? என்னுடைய வீட்டில் இருந்த ஆண்கள் எல்லாம் போய்விட்டார்கள். வேறு என்ன செய்வது என்று எண்ணி பார்க்கிறாள். அவளுக்கு கை குழந்தை ஒன்று இருக்கிறது. 2 வயசு பையன். அவனை குளிப்பாட்டி அவனுக்கு தலையெல்லாம் செய்விட்டு வெற்றி மாலையெல்லாம் தலையில சூடி அவனுடைய கையிலே ஒரு வேலை கொடுத்து, நீ போருக்கு போ, அரசன் வெற்றி பெற செய் என்று அனுப்பினால் ஒரு பெண்மணி என்று புறநானூற்றிலே ஒரு செய்தி உண்டு. எவ்வளவு வேகம் இருக்க வேண்டும், எவ்வளவு தியாகத்திற்கு அந்த பெண்மணி முன் வருகிறாள், எத்தகைய போராட்ட குணமுடையவளாக இருக்கிறாள். வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு எதையும் தியாகம் செய்ய தயங்காதவளாக இருக்கிறாள். அப்படிப்பட்ட மனசு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுவதற்கு இருந்தால் பாராட்டத்தக்கது என்றார். குமண வள்ளல், கடையலை வள்ளல்களிலே ஒருவர் குமணன், உனக்கு தெரியும். அவர் தன்னுடைய தம்பியினுடைய சூழ்ச்சியினாலே காட்டுக்கு அனுப்பப்பட்டார். காட்டிலே தலைமறைவாக வாழ்கிறார். ஆனாலும் அந்த வஞ்சக அரசன் தம்பி இவன் அண்ணன் படை திரட்டி தன்னை விரட்டி விடுவான் என்று பயந்து போய் அவனுடைய தலையை கொண்டு வருகிறவர்களுக்கு 1000 பொற்காசு என்றெல்லாம் சொல்லி தண்டோரா போடுகிறான். ஒரு வறிய புலவர் அந்த குமண வள்ளலிடம், தலைமறைவாக இருக்கிற வள்ளலிடம், அப்பொழுது குமணன், என் தலையை வெட்டி எடுத்துக்கொண்டு போய் என் தம்பியிடம் காட்டி பரிசு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். புலவர் கையெடுத்து கும்பிட்டு விட்டு குமணனுடைய தலையை போன்று ஒன்றை உருவாக்கி அதுக்கு வர்ணமெல்லாம் பூசி அதை எடுத்துக்கொண்டு போய் காட்டி. அதனால ஒரு கொள்கைக்காக உயிரையே தருவதற்கு முன் வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனசு, அதை பார்க்க. பழைய ஏற்பாட்டிலே இப்படி பல செய்திகள் வருகின்றன. ஒன்றை மட்டும் உனக்கு நான் சொல்ல போகிறேன். எப்தா என்று ஒருவர் சிறந்த வீரர். ஆனால் ஒரு வண்ணாத்தியனுடைய மகன். ஆக இஸ்ராயல் மக்கள் அவனை மதிக்கவில்லை. மதியாதார் தலைவாசல் மிதிக்க வேண்டாம் என்று சொல்லி அவன் அந்த ஊரை விட்டு ஒரு மலையில் ஏறி அங்கு தன்னுடைய உறவினர்களோடு குடியிருக்கிறான். இப்ப இஸ்ராயலருக்கு ஒரு நெருக்கடி, எதிரிகள் படையெடுத்து வருகிறார்கள். இவர்களுக்கு தலைமை தாங்கி செல்வதற்கான சிறந்த வீரர்களை காணோம். எப்தாவை நினைக்கிறார்கள். மதிக்காதவன் இப்போது அவனை நினைக்கிறார்கள். அவனிடம் போய், நீ எப்படியாவது எங்களுக்கு இந்த போரிலே ஈடுபட்டு வெற்றியை தேடி தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். அந்த பெருந்தன்மை உள்ள அந்த எப்தா சரி என்று ஏற்றுக்கொள்கிறார். மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்,
என்று திருவள்ளுவர் சொல்வாரே, அதை பின்பற்றுகிற வகையிலே இவன் வருகிறேன் என்று சொல்கிறான். பிறகு கடவுளிடம் அவன் மன்றாடுகிறான். இறைவா, எனக்கு வெற்றி தந்தீர்கள் என்றால், வெற்றி பெற்று நான் வீட்டிற்கு திரும்பும் போது என் வீட்டில் யாரை முதலில் சந்திக்கிறேனோ அவரை உமக்கு தகன பலியாக்கி விடுவேன் என்று நேர்ச்சி வைத்துக் கொள்கிறார். பயங்கரமான நேர்ச்சி. வெற்றி கிடைக்கிறது. அவர் வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த வெற்றியை கேள்விப்பட்ட அவருடைய ஒரே மகள், வேற பையங்கள்லாம் பிள்ளைகள்லாம் கிடையாது, ஒரே ஒரு மகள், அவள் தந்தையை சந்திப்பதற்காக ஆடி பாடிக்கொண்டு தோழிகளோடு வருகிறார். இந்த மகளை அவர் முதலிலே பார்க்கிறார். ஐயோ மகளே, இப்படி செய்து விட்டாயே. என்ன செய்து விட்டேன்? இவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு வாக்களித்திருக்கிறேன். வெற்றி பெற்று முதலிலே வரும்போது யாரை சந்திக்கிறேன், முதலிலே யாரை சந்திக்கிறேனோ அவரை பலி செலுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கு காப்பாற்ற வேண்டுமே, காப்பாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு அவள் முன் வருகிறாள். தந்தை முட்டாள்தனமாக ஒரு வாக்கு கொடுத்து விட்டால் நான் அதுக்கு அப்படின்லாம் அவன் ஒன்றும் சொல்ல. என் தந்தையினுடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும். அதற்காக இந்த இப்தாவுடைய மகள் தனது இன்னுயிரை ஈவதற்கு முன் வந்தாள். கடவுள் ஆண்டவர் இயேசு உன்னை அழைக்கிறார் என்று சொன்னால், அவருக்கு நீ தொண்டு செய்ய போகிறாய் என்று சொன்னால் எத்தகைய மனசு இருக்க வேண்டும் என்பதை நீ தியானித்து பார்க்க வேண்டும். அது முக்கியமான ஒன்று. கிறிஸ்துவுக்கு சாட்சி பகர்வதற்கு நமது இன்னுயிரை தியாகம் செய்யும் பொருட்டு புனிதர் அருளானந்தர் போர்த்துக்கலுக்கு சென்றிருந்தவர். உடல் நலம் குன்றி அதை மீட்டுக் கொள்வதற்காக போர்த்துக்கலுக்கு சென்றிருந்தவர் மீண்டும் தமிழகம் வருகிறார். என் தலைவர் இயேசுவை போன்று நான் அவருக்கு உயிர் தியாகம் செய்ய வேண்டும். அந்த ஒரு ஆவம் அவர் நினைத்திருந்தால் போர்த்துகலிலே சுகமாக இருந்திருக்க முடியும். நல்ல பதவிகள் எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருந்திருக்க முடியும். ஆனால் கிறிஸ்துவுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்கிற மகிழ்ச்சிக்கு எதுவும் ஈடாகாது என்று சொல்லி அவர் போர்த்துகலில் திரும்பி வருகிறார். மறைச்சாட்சியாகிறார். நமக்கு தெரியும் பொருள் அருளானந்தர் ஓரியூரிலே எப்படி மறைச்சாட்சியானார் என்று. இப்படியெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும் என்று விரும்பியவர்கள் எவ்வளவோ பேர். ஆகவே நன்மையை பொருட்டு ஏதேனும் ஒரு நன்மை தன்னுடைய குடும்பத்திற்கோ, தன்னுடைய ஊருக்கோ, தன்னுடைய நாட்டுக்கோ, தன்னுடைய மதத்திற்கோ, தன்னுடைய கடவுளுக்கோ என்று சொல்லி நன்மையின் பொருட்டு பெரும் தியாகங்களை செய்வதற்கு முன் வருவோர் உலகம் எங்கனும் எக்காலத்திலும் வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம். ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களை பழுக செய்து 5000 பேருக்கு கொடுத்தார் அல்லவா? அந்த 5 அப்பங்களை கொடுத்தது ஒரு சின்ன பையன். ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்கள் இருந்தன, 2 மீன்கள் வைத்திருந்தார். அவன் ஆண்டவர் போதிப்பதை கேட்பதற்காக அம்மாட்ட சொல்லிட்டு வந்திருக்கிறான். இப்ப அந்திரேயா இப்படி சுத்தி அடிச்சு பார்க்கிறாரு. ஆண்டவர் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணுமே அப்படின்னு ஆசைப்படுறாரு. பார்க்கும்போது இந்த சிறுவன்ட்டு இருக்கிறத பார்க்கிறாரு. வந்த ஆண்டவரிடம் சொல்லுகிறார், ஒரு சிறுவனிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன. அது இந்த கூட்டத்துக்கு எங்க வரும்? இல்ல, அதை வாங்கிட்டு வாங்குறார். இவர் போய் அந்த சிறுவன்ட்ட, போதகர் நீ வைத்திருக்கிற அப்பத்தையும் மீனையும் கேட்கிறார். ஒண்ணு எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு மீதியை கொடுத்தானா? இல்ல, இன்னாத அப்படிங்க கேட்கறதுக்கு வந்து அப்படி 5 அப்பங்கள் 2 மீன்களையும் தனக்கு என்று எதை வைத்துக் கொள்ளாமல், தனக்கு இருக்கிறது இவ்வளவுதானே, இதுல எப்படி என்றெல்லாம் கணக்கெல்லாம் பார்க்காமல் அவ்வளவு இந்த அப்படி என்று கொடுத்து விடுகிறான் பார். அந்த மாதிரி சின்ன பிள்ளையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் நன்மையின் பொருட்டு தியாகங்கள் செய்வதற்கு முன் வருபவர் எங்கும் உலகம் எங்கும் காணப்படுகிறார்கள். இப்பொழுது அப்படிப்பட்ட ஒரு தியாக வாழ்க்கைக்கு, ஒரு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு, ஒரு வீர வாழ்க்கைக்கு, ஒரு தீவிரமாக கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு உன்னை ஆண்டவர் இயேசு அழைத்தால் நீ எத்தகைய மனசோடு முன்வர வேண்டும் தெரிகிறதா?
உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். அந்த மாதிரி உயர்ந்த மனசோடு முன் வருவது அப்படின்ட்டு. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சி பொருட்டு பகரும் பொருட்டு தமது இன்னுயிரை தியாகம் செய்வதற்கு போட்டி போட்டுக்கொண்டு முன் வருகிறார்கள். இன்று வரை அவர்களிலே பலரை நாம் நினைத்து பார்க்கிறோம். எத்தனை பெண்கள், மறைச்சாட்சிகளான கன்னியர்கள், எத்தனை ஆண்கள், பல்வேறு நிலையிலே இருந்தவர்கள். செபஸ்தியார் நினைத்து கொண்டாடுகிறோம். லாரன்ஸ், புனிதர் லாரன்ஸ் கொண்டாடுகிறோம். இப்படியெல்லாம் இன்னுயிரை தியாகம் செய்ய போட்டி போட்டுக்கொண்டு வருகிறவர்களை பார்க்கிறோம். இயேசு சபையில் சேர வேண்டும் என்ற ஆசை கொண்ட ஒரு சிறுவன், 14 வயசு, ஸ்டானிஸ்லாஸ், 1000 மைல் தூரம் நடந்து சென்றான். 2 இடங்களிலே உன்னை சேர்க்க முடியாது என்று அவர்கள் மறுத்து விட்டார்கள். விடாப்பிடியாக தொடர்ந்து சென்று ரோமையிலே சென்று அடைந்து சேசு சபையில் சேர்கிறான். 1000 மைல் ஒரு 14 வயது பையன் நடக்கிறான்னு சொன்னா சரி, அவன் மனசுல எவ்வளவு ஒரு உறுதி இருந்திருக்க வேண்டும், பேரார்வம் இருந்திருக்க வேண்டும் நினைத்துப்பார். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு முன் வருகிறேன் என்று சொல்ல வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிறார். ஆகவே ஒப்பற்ற தலைவராம் கிறிஸ்துவுக்கு தொண்டு செய்ய விரும்புவோர் மிகுந்த தாராள மனசோடு, ஊக்கத்தோடு, விடாமுயற்சியோடு செயலாற்றுவதற்கு முன்வர வேண்டும். இஞ்ஞாசியார் செய்த ஜெபமாக ஒன்றை சொல்வார்கள். ஆண்டவரே, உமக்கு ஏற்ற வகையில் நான் உம்மை அன்பு செய்ய வேண்டும். கடவுளுக்கு தகுதியான முறையில் அன்பு செய்ய வேண்டும். அதற்கான தாராள மனத்தை எனக்கு தந்தரலும். பொண்ணுக்கு அஞ்சாமல் போராட வேண்டும். ஓய்வை எல்லாம் தேடாமல் உழைக்க வேண்டும். கைமாறெல்லாம் கருதாமல் நான் கடமை ஆற்ற வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மனசை எனக்கு தந்தரலும் என்று மன்றாடுகிறோம். உமது திருவுளத்தை நிறைவேற்றுகிறேன் என்பதில் நான் மன நிறைவடைய வேண்டும். வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. அந்த மாதிரி இருப்பதற்கு எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி மன்றாடுவது இந்த தியானத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு முக்கியமான ஒரு பண்பு. ஆகவே இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையிலே தடம் பதிப்பார்கள், புனிதர்கள் ஆவார்கள். இவர்களை எதுவுமே வீழ்ச்சியற செய்ய முடியாது. இவர்கள் வெற்றிதான் அடைவார்கள். இவருடைய தோல்வி கூட வெற்றியாகத்தான் மாறும். இவருடைய தியாகத்திலே நாடு செழிக்கும், திருச்சபை வளரும். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வாழ்வதற்காக நான் முன் வருகிறேன் என்று நீ வந்தால், அது அடுத்த இந்த 2வது 3வது பகுதி தியானங்களை செய்வதற்கு தக்க தயாரிப்பாகும். இந்த மனப்பான்மை வேண்டும் என்று சொல்லி மீண்டும் 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 மன்றாடு. அன்னை மரியாவிடம் மன்றாடு. தாயே, நீ இவ்வளவோ பெரிய தியாகம் செய்தவர்த்தியாக இருந்தாய். ஆண்டவர் இயேசுவை பெற்று தந்தது மட்டுமல்ல, அவரோடையே சேர்ந்து அவருடைய இன்ப துன்பங்களிலெல்லாம் பகிர்ந்து கொண்ட மாதானி. எனக்கும் அந்த மாதிரி ஆண்டவரை சிக்கென்று பற்றி கொள்வதற்கான வரத்தை கொடு என்று மன்றாடு. தூய ஆவியாரிடம் ஜெபி. பயந்து ஒளிந்து போய் கொண்டிருந்த திருத்தூதர்களை எவ்வளவு தியாக சீலர்களாக மாற்றினார், துணிச்சல் மிக்கவர்களாக மாற்றினார். அவரிடம் எனக்கும் அப்படிப்பட்ட துணிச்சலை தாரும் என்று சொல்லி மன்றாடு. அப்படி மன்றாடுவது இந்த தியானத்திற்கு ஏற்ற மனப்பான்மையை தரும்.